குருப்யோ நமக. அஸ்ட்ரோவிருஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியேனின் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது பாவக பலன்கள் காணும் விதம். இது ஃபஸ்ட்டு ஒரு 8 விதிகள் 9 விதிகளுக்கு உட்பட்டது. ஃபஸ்ட்டு அந்த விதிகளை நம்ம பார்த்துருவோம். அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பேசும்போது உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு கேட்டால் எனக்கு 1008 தெரியும் அப்படின்னு சொல்லுவான். உனக்கு என்ன வேணும் அப்படின்னுவோம். அந்த 1008 அப்படிங்கிற வார்த்தையே இங்கே பாவகத்திலேருந்து வந்தது தான் அப்படிங்கிறத நம்ம அழுத்த நிறுத்தமாக சொல்லலாம். இதில் என்னென்னா 12 கட்டங்கள் அப்படிங்கிறது ஜாதகத்தில் உள்ள 12 கட்டங்கள்ங்கிறது மேஜிக் பாக்ஸ் எது வேணால் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த 12 கட்டங்கள் 12 பாவகங்கள். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 144 கிடைக்கும். அந்த 144 கூட மல்டிப்ளை இன்ட்டு 7 அப்படிங்கிறது கிரகங்கள் பண்ணும்போது 1008 கிடைக்கும். இதுதான் அந்த பேச்சு வழக்கில் வந்த அந்த 1008 விஷயங்கள் அப்படிங்கிறது இதிலேருந்து தான் எடுக்கப்பட்டது. சரி, இப்போ இதிலேருந்து நம்ம எப்படி பலன் எடுக்க என்ன விதிகள் வேணும் அப்படிங்கிறத பார்ப்போம். விதிகள் அப்படின்னு பண்ணும்போது விதி எண் 1 பாவாதிபதியின் பலம். விதி எண் 2 பாவாதிபதி பெறும் பார்வைகள். விதி எண் 3 பாவாதிபதி பெறும் சேர்க்கை. விதி எண் 4 பாவாதிபதி அமரும் இடம். விதி எண் 5 பாவாதிபதி பெறும் சாரம். விதி எண் 6 பாவாதிபதி பெறும் சாரநாதன் பலம். விதி எண் 7 பாவத்தில் அமர்ந்த கிரகம். விதி எண் 8 காலதேச வர்த்தமானம். இந்த காலதேச வர்த்தமானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த விதிகளுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விதி பாவாதிபதியின் பலம் அப்படின்னு எடுக்கிறோம். அந்த பாவாதிபதியோட பலம் அப்படிங்கும்போது ஒரு ஜாதகம்னு நாம் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு பார்க்குறது லக்னப்புள்ளி. லக்னம் என்ன இருக்குது, லக்னத்துக்கு 1, 5, 9 பாவகங்கள் பார்ப்போம். இது லக்ஷ்மி ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அந்த 1, 5, 9 ஒரு ஜாதகனுக்கு நல்லா இருந்துருச்சுன்னா அவன் எப்படியும் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவான் அப்படிங்கிறதுக்காக பார்க்கப்படுறது. அடுத்த இதுவாக பார்க்கும்போது 1, 4, 7, 10 பார்ப்போம். இது கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி ஒருத்தர் பில்டிங்க்கு 4 தூண்கள் வேணுமோ அதே போல் கேந்திரங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்மோ. அப்போ இதை விஷ்ணுஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ இது ரெண்டையும் பார்க்கும்போது இதில் நல்ல கிரகங்கள் அமர்ந்திருக்கா, என்ன எது அவனுடைய குடிப்பினை என்ன அப்படிங்கிறது திரிகோணத்தில் தெரிஞ்சிடும். குடிப்பினை என்னங்கிறது திரிகோணத்தில் தெரிஞ்சிடும். அவன் உழைச்சி இன்னும் மேலே வருவானா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது 1, 4, 7, 10ங்கிற பாவகங்கள் சொல்லிடும். ஸோ இது பாவாதிபதியின் பலத்தை இதில் பார்த்துடலாம். அடுத்தது விதி எண் 2 பாவாதிபதி பெரும் பார்வைகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பாவத்துக்கு ஒரு பாவாதிபதி இருப்பார். அந்த அதிபதி வேறு இடத்துல எங்கேயோ போய் ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னா அவரை சுபகிரகம் பார்க்குதா அசுபகிரகம் பார்க்குதா, அவர் அமர்ந்த வீடு எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ 2ஆம் பாவாதிபதி மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்தால் 2ஆம் பாவாதிபதி சுக்கிரன். அப்போ 2ஆம் பாவாதிபதி ஒரு 10ஆம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மகரத்தில் எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்பட்டது 10ஆம் இடத்துல இருக்குன்னா அந்த சுக்கிரனை குரு பார்க்குறாரா, மேஷ லக்ன சுபரான குரு பார்க்குறாரா, இல்லை அசுபரான புதன் பார்க்குறாரா, இல்லை சனி பார்வை இருக்கா, இல்லை செவ்வாயோட பார்வை இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அந்த பார்வைகளை வச்சு தான் நம்ம பலன் அப்படியே கிடைக்குமா, அதில் ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா. ஒரு கிரகம் பார்க்கும்போது அதில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். அதனால் ப்ளஸ்ஸு நிறையா இருக்கா மைனஸ் இருக்காங்கிறத பார்க்கணும். அதுதான் பாவாதிபதியும் பார்வைகள் அப்படிங்கிறத சொல்கிறோம். விதி எண் 3 பாவாதிபதி பெறும் சேர்க்கை அப்படின்னா என்னென்னா கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு பாவாதிபதி இன்னொரு நல்ல பாவாதிபதியுடன் சேர்ந்திருக்கா, இல்லை எதிர்மறையான பாவாதிபதியுடன் சேர்ந்திருக்கா அப்படிங்கிறத ஒன்று பார்க்கணும். அதில் என்னென்னா 6, 8, 12 அதிபதிகளுடன் சேர்ந்திருக்கா, இல்லை திதிசூன்ய அதிபதிகளுடன் சேர்ந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இல்லை திரிகோணாதிபதிகளுடன் சேர்ந்திருக்கா, இல்லை லக்ன சுபர்களுடன் சேர்ந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கும்போது அதில் வர பலன்கள் அசுபர்களோட சேரும்போது அசுப பலன்கள் கொஞ்சம்
கூடிக்கிட்டே போகும். சுபர்களோட சேரும்போது சுப பலன்கள் கூடிக்கிட்டே வரும். அப்போ அதை சீர்தூக்கி பார்க்கறதுக்கு அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை நம்ம நல்லா நுண்ணிப்பாக கவனிக்கணும். ஒரு ஜாதகத்திலங்கும்போது நல்லா நுண்ணிப்பாக கவனிக்கணும். விதி எண் 4, பாவாதிபதி அமரும் இடம். அப்போ இந்த பாவாதிபதி வந்து ஒரு இடத்துல இந்த இன்னொரு இடத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னா, இப்போ லக்னாதிபதி எக்ஸாம்பிள் வைக்கணும்னா, லக்னாதிபதி எடுக்கிறோம் அப்படின்னா, லக்னாதிபதி எந்த இடத்துல போய் பார்க்குறாரு? 2ஆம் பாவத்துக்கு போகிறாரா, 3ஆம் பாவத்துக்கு போகிறாரா, 5ஆம் பாவத்துக்கு போகிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லக்னாதிபதி வந்து திரிகோணத்தில் போய் சேரும்போது ஒரு சிறப்பு அப்படின்னும் சொல்லலாம் அந்த ஜாதகங்கள். லக்னாதிபதி கேந்திரத்துக்கு போகும்போது அடுத்த லெவலான ஒரு சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். லக்னாதிபதி 6, 8, 12 கூட போகும்போது இது போல் பாவாதிபதிகள் எங்கே போய் உட்கார்றாங்க, அதனோட இடம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். விதி எண் 5, பாவாதிபதி பெரும் சாரம். இப்போ ஒவ்வொரு நட்சத்திர சாரம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். 27 நட்சத்திரங்கள். அப்போ 27 நட்சத்திரங்களும் ஒவ்வொரு ராசியில் வந்து 9 பாதங்கள் இருக்குது. அந்த எந்த பாதத்தில் இருக்கோ அதுதான் நட்சத்திர சாரம்னு சொல்கிறோம். அசுவினி முதல் உங்களுக்கு ரேவதி வரை அதுவும் ஒரு சில பலனை கொடுக்குதுங்கிறதுனால அது வந்து சுபரோட சாரம் வாங்கியிருக்கா, லக்ன பாவரோட சாரம் வாங்கியிருக்கா அப்படிங்கிறத ஒரு நுணுக்கமாக அதிலையும் பார்த்து அதனுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கணும். விதி எண் 6, பாவாதிபதி பெறும் சாரநாதன் பலம். இப்போ ஒரு பாவாதிபதி போய் ஒரு உட்கார்றாரு அப்படின்னா அதனுடைய சாரநாதன் எந்த ஸ்டேஜில் இருக்கார், அவர் சாரம் கொடுத்தவர் அந்த இடத்துக்கு 6, 8 இருக்காரா, இல்லை கேந்திரத்தில் இருக்காரா, இல்லை திரிகோணத்தில் இருக்காரா அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுன்னா, உங்களுக்கு மேஷ லக்னமே வச்சுக்கலாம். லக்னாதிபதி போய் உங்களுக்கு ஒரு 6ஆம் இடத்துல உட்கார்றார் அப்படின்னா, 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு துர்ஸ்தானம். அந்த 6ஆம் இடத்துல எடுத்தோடனே 6ஆம் இடம் வந்து துர்ஸ்தானம் அப்படின்றத எடுத்துடக்கூடாது. ஏன்னா அது புதனோட வீடு. ஓகே, 6ஆம் இடம் அப்படிங்கிறோம். 6ஆம் இடத்துல இருக்கிற நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது. அங்கே தான் உத்தியோகம் இருக்குது, நம்மளுடைய தாத்தாவோட சொத்து சொல்கிறது அந்த இடம்தான் இருக்குது. அதனால் அந்த உடனே எடுத்தோன்னா அந்த நெகட்டிவ்ஸ் மட்டும் எடுத்துடக்கூடாது. 6ஆம் இடத்துல என்ன சாரத்தில் இருக்கார், நண்பரோட சாரத்தில் இருக்காரா, இல்லை பகைவரோட சாரத்தில் இருக்காரா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ 6ஆம் இடத்துல மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிறது சாரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்திரம், அஸ்தம், சுயசாரம், அவ்வளோதான். அப்போ அந்த 3மே வந்து அவருக்கு சாதகமான சாரம் தான். அப்போது அந்த இடத்துல போச்சுன்னா அவர் எதன் மூலியமாக பாசிட்டிவ் ரிசல்ட் வரும், எதன் மூலியமாக நெகட்டிவ் ரிசல்ட் வருங்கிறத மற்ற கிரக பார்வை சேர்க்கைகளை வச்சு நம்ம எடுத்துக்கணும். அதனால் அந்த சாரநாதன் வந்து என்ன பலம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு சூரியனோட சாரத்தில் இருக்கார் அப்படின்னா பஞ்சமாதிபதியோட சாரத்தில் இருக்கார் அப்படிங்களாம். அந்த சூரியன் போய் எங்கே இருக்கார், அவர் உட்கார்ந்த வீடு எப்படி இருக்குது, 6, 8 இருக்கா, எங்கே இருக்குது, அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் 6ஆம் இடம் வந்து இயக்க முடியும். அதை வந்து நுண்ணிப்பான ஒரு பார்த்து எடுத்துக்கணும். அடுத்தது விதி எண் 7, பாவத்தில் அமர்ந்த கிரகம். அப்போ ஒரு பாவத்தில் அந்த எத்தனை கிரகம் இருக்குது, அந்த அமர்ந்த கிரகம் வந்து நேச்சுரல் பெனிஃபிட்ஸா அப்படின்னு பார்க்கணும். அப்போ எப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு பாவாதிபதி மேஷ லக்னத்துக்கே சுக்கிரன் 2ஆம் பாவாதிபதி, அந்த சுக்கிரன் போய் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா சனியோட வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த சனியோட சேர்ற கிரகம் எப்படி, அந்த வீட்டுக்கு அவர் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு நண்பரும் இருக்காங்களா, நண்பரும் பகைவரும் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு கிரகம் போய் அந்த பாவகம் நண்பரோட கிரகமா பகைவரோட கிரகமான்னு பார்க்கணும். இப்போ நண்பர்கள் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தவித சண்டையும் வராது, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க, முழு பலனை கொடுத்துருவாங்க. பகைவர்கள் இருந்தால் அந்த முழு பலன்கள் வந்து நமக்கு கிடைக்காது. அதை தான் வந்து நம்ம இப்படி சொல்கிறோம். அடுத்தது விதி எண் 8, காலதேச வர்த்தமானம். காலதேச வர்த்தமானம்னா என்ன அப்படின்னா, காலம்னா வயது, தேசம்னா சமுதாய நிலை, வர்த்தமானம்னா பாலினம். அப்போது ஒரு ஜாதகம் வந்தோடனே நமக்கு அது ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமானு தெரிஞ்சிடும். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு தகுந்த நம்ம ஆன்சர் சொல்லணும். 2வது வயது.
இப்போ ஒரு கோச்சாரத்தில் நம்ம பலன் எடுக்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட வந்தவங்க யாருமே கொஸ்டின் வைக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து 90% பீப்புள் வந்து இதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்க வரும்போது நம்ம ஒரு கிரக ஹோரா வச்சோ கோச்சார சந்திரனை வச்சோ நம்ம கொஸ்டின் எடுக்கிறோன்னா, அந்த ஹோரை வந்து இப்போ இருக்குது சனி ஹோரையில் வராங்கன்னா 10 வயசு குழந்தைக்கு அது என்ன, எது நோக்கி வராங்க, ஒரு சளி பிடிச்சிருக்கா, கபம் பிடிச்சிருக்கா, அதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. அதே வந்து ஒரு 40 வயசு ஆளுக்கு வந்து சனி ஹோரையில் வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு தொழில் மாற்றத்தை பற்றி கேட்குறீங்களா, தொழில் வந்து புதிய தொழில் உருவாக்கத்தை பற்றி கேட்குறீங்களான்னா ஆமாம்பாங்க. அதே வந்து ஒரு 60 வயசு கிராஸ் பண்ணவங்க வந்தால் உங்களுக்கு எலும்பு சம்மந்தப்பட்டமான பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது கேட்கணும். இதுதான் வந்து காலதேச வர்த்தமானம். அப்போ நம்மக்கிட்ட வர ஆள் யார், அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து சுட்டி காமிக்கிறது வந்து அந்த வயது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். சமுதாய நிலையும் வயதும் அதை வச்சு தான் நம்ம அவங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும். அதுக்கான தேடலில் தான் நம்ம வந்து ஒரு பலனை அவங்களுக்கு சொல்கிறபடி இருப்போம். இது வந்து இதனுடைய தொடர் பதிவாக இன்னொன்று இருக்குது. அது ரெண்டையும் பார்த்தா தான் பாவக பலன் புரியும். ஏன்னா இதுக்கு மேலே கொடுத்தா 1/2 hour ஆயிரும், யாரும் கேட்க மாட்டாங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். கிருத்திகா.